இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், யார் யார் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இறுதி நாளிலே ஆண்டவர் கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் யாவரோடும் ஒப்புரவாக வேண்டும். எல்லா மனிதரோடும் நாம் என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்கணும். உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் நாம் என்ன செய்யணும்? நம்ம ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 9:31 நாம் பார்க்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவேளை நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட மாட்டாது. அப்போது நம்ம பாவி நமக்கு தெரியுது, நம்மகிட்ட பாவம், இந்த குறிப்பிட்ட பாவம் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிந்தால் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அடுத்ததாக 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவி கொடார். இருதயத்தில் முழுவதும் அக்கிரம சிந்தைகள் நம்ம வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதையும் வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நீதிமான்கள், செம்மையானவர்கள், தாழ்மை உள்ளவர்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்கள் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்ததாக செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். அடுத்ததாக தாழ்மை உள்ளவர்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். தாழ்மையோடு தன்னை ஒன்றுமில்லை என்று சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிற மக்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஆகாப் ராஜாவை குறித்து, அவன் எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு அரசன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விரோதமான எத்தனை காரியங்களை செய்த ஒரு அரசன் அந்த ஆகாப். ஆனாலும் கூட அவன் தன்னை தாழ்த்துகிறான். எலியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் தாழ்த்தி ஜெபிக்கிறதை கர்த்தர் காண்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருந்து வருகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த தேவாலயத்திலே ஜெபிக்க சென்ற அந்த 2 பேரிலே தன்னை தாழ்த்தின அந்த மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தாழ்மை உள்ளவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். நம்ம ஜெபம் கேட்கப்படும் போது பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நீதிமானாக காட்ட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய குறைவுகள், பலவீனங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்தந்த காரியத்தில் நான் பலவீனமாக இருக்கேன், என்கிட்ட இந்தந்த குறைவுகள் இருக்கிறது, மன்னித்து ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கேட்கிற பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அடுத்ததாக விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள், வாழ வழி இல்லாதவர்கள், எங்கே போவோம் என்ன செய்வோம்னு சொல்லி வாழ வழி இல்லாதவர்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் நமக்கு தந்தருளுவார். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வதையெல்லாம் அவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக இந்த உலகத்தின் சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆண்டவர் ஒரு பக்கம் ஆண்டவர்
தம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் தன் பக்கமாக சேர்த்து கொண்டே வருகிறார். ஒரு பக்கம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் தன்னண்டை சேர்த்து கொண்டே வருகிறார். ஒரு பக்கம் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் ஒரு பக்கம் உண்டாகி கொண்டே இருக்கிறார். அநேகர் கிறிஸ்துவண்டை சேர்க்கப்படுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் பார்ப்போம் என்று சொல்லார், அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமாக பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் உபத்திரவங்கள் சோதனைகள் வருகிற பொழுது இடறி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்வாங்கி போகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் போகிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்பதை அறிந்து அவன் என்ன செய்கிறான்? தீவிரமாக ஜனங்களுடைய ஆத்துமாக்களை அழிக்க அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். சாத்தான் தன்னுடைய வல்லமையை அதிகரித்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது ஜனங்களை என்ன செய்யணும்? ஆண்டவரை விட்டு பின்வாங்க வைக்கணும், ஆண்டவரை மறுதலிக்க வைக்கணும், விசுவாசத்தை விட்டு அவர்களை என்ன செய்யணும்? திசை திருப்பணும்னு சொல்லி அவனுடைய வல்லமையை அவன் அதிகரித்து கொண்டிருக்கிறான். நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாயிராதபடி, இந்த உலகத்துக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்காதபடி, ஒருவேளை ஒரு சில காரியங்கள் தாமதமாகலாம், ஒரு சில காரியங்கள் நமக்கு நிறைவேறாமல் போகலாம். ஆண்டவர் நன்மைக்காக வைத்திருப்பார், அப்போ நமக்கு அது புரியாது. இதற்காக மாத்திரம் ஆண்டவரை நாம் தேடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தையே நாம் தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் அழிந்து போகிற உலகம். இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் அல்ல. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் சோதனை காலத்தில், உபத்திரவத்தின் காலத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி பிடிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஜெபிக்கலை, ஆண்டவருடைய பாதத்தில் வரல, ஆண்டவரை நேசிக்கலைன்னு சொல்லி சொன்னால் பரலோகத்துக்கு போகும்போது எப்படி நம்ம நித்திய காலமாக அவருடைய பிரசன்னத்தில் நம்மளால் இருக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க முடியலை, 10 நிமிஷம் ஜெபிக்க முடியலை, ஆண்டவரை அலட்சியம் பண்ணி மனம் போல வாழ்கிறோம். ஆனால் எல்லாம் நன்மையாக நடக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நாம பரலோகத்தில் எப்படி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவரோடு கூட நிரந்தரமாக நாம் அவருடைய பாதத்தில் நாம் வாழ முடியும், தங்கி இருக்க முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவரோடு பேச வேண்டும். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். வேதத்தின் மூலமாக அவர் நம்மோடு பேச வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிற பொழுதுதான் நாம் எப்பொழுதும் மரித்தாலும் அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்ள முடியும். ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால் கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாமும் என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஒரு கூட்டம் கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாமும் என்ன செய்வோம்? காணப்படுவோம். அவருடைய பாதத்தை நாம் அதிகமாக நாம் வாஞ்சிப்போம். நம் நேசருடைய பாதத்திலே நாம் அதிகமாக நாம் காத்திருப்போம். மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாம் கலங்கி போவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். கவலை அதிகமாயிட்டுனா, பாரம் அதிகமாயிட்டுனா நம்மால் ஜெபிக்கவே முடியாது. நம் பாரம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணும். ஜெப வாழ்க்கையை பாரம் தடை பண்ணும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரத்தையெல்லாம் நம்ம தள்ளிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை அதிகமாக தருவார். எப்பொழுது ஆண்டவருடைய வருகை வந்தாலும் நம்ம சந்தோஷமாக தைரியமாக நம்ம ஆண்டவரை எதிர்கொள்ள முடியும். அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், தேவையானது ஒன்று மரியாளை போல நம்மை விட்டு எடுபடாத பங்கை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற பரியந்தம் அருமையாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அவரை பின்பற்றினவர்களுக்கு, அவருடைய பாதத்திலே சரணடைந்தவர்களுக்கு, அவரை பற்றி கொண்டவர்களுக்கு எந்த உலகத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையாய் நடத்துவார். மறு உலகத்திலும் நித்திய ஜீவனையும் ஆண்டவர் கொடுத்து யுகாயுகமாக நம்முடைய ஆத்துமாவை வாழ வைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட இந்த உலகத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு எங்களுக்கு காரியங்கள் அலுவல்கள் இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள ஜெபிக்க உமக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இடையிலே ஒரு நல்ல தொடர்பு ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.